Taste the Daily. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொம்மை முதல்வரின் ட்விட்டர் பக்கத்தில் பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ரவுடிகள் கொட்டமும் போதைப் பொருட்களின் நடமாட்டமும் ஆறாக ஓடும் கள்ளச்சாராயமும் அதிகரித்து வரும் நிலையில் 23ஆம் புலிகேசியின் அரசாங்கத்தை விட விடியா ஆட்சி கோமாளி ஆட்சியாக இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலி படையினரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தேசிய அளவில் பேசு பொருளான பிறகு வழக்கம் போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கண் விழித்த பொம்மை முதல்வர் வழக்கம் போல சம்பிரதாய ட்வீட் போட்டு பித்தலாட்டத்தை அரங்கேற்றி உள்ளார். அதில் சம்பவம் நடந்த உடனே துரிதமாக செயல்பட்ட காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக ஏக்கர் கணக்கில் பொய்யை நாக்கூசாமல் அவிழ்த்து விட்டுள்ளார். அண்ணா நகர் காவல் நிலையத்தில் குற்றவாளிகள் வாண்டடாக சென்று சரண்டர் ஆன நிலையில் கையாலாகாத விடிய அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளை சுற்றி வளைத்ததாக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுள்ளார். சரணடைந்தவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சியினரும் வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்தது என உண்மைக்கு மாறான தகவலை பொம்மை முதல்வர் கூறியிருப்பது அவரது இயலாமையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஒரு முக்கிய அரசியல் தலைவரின் கொலையை தடுக்க முடியாமல் போனதை எண்ணி கூனி குறுகி நிற்க வேண்டியவர் ஏக்கர் கணக்கில் கூறிய பொய்யை கண்டு வெகுண்டெழுந்த பொதுமக்கள் தங்களது கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். காணவில்லை சட்டம் ஒழுங்கு என பதிவிட்ட ஒருவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் தொடங்கி சேலம் அதிமுக பிரமுகர் கொலையை தொட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வரை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை கமெண்டாக போஸ்ட் செய்துள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்புதான் வருகிறது என பதிவிட்ட ஒருவர் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் தம்பட்டம் அடித்ததை குறிப்பிட்டிருக்கிறார். இரவோடு இரவாக கைது இல்ல சரண் எங்க கைது பண்ணீங்க? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையா? வடிவேலு கிரிக்கெட் கேட்ச் பிடிச்ச மாதிரி பண்ணாதீங்க முதல்வரே. இந்த மாய உலகத்தில் இன்னும் எத்தனை நாள் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். உங்களது திராவிட மாடல் மிக ஃபிளாப் மாதிரி, நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். ஐயா, இந்த சட்ட ஒழுங்கையும் கொஞ்சம் பாருங்க. தினமும் ஒருவர் படுகொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு என ஒருவர் புலம்பி இருக்கிறார். காவல்துறை பலவீனமாக செயல்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குற்றங்களை தடுப்பது காவல்துறையின் முதன்மை பணி. குற்றவாளிகளை 6 மணி நேரத்தில் பிடித்துவிட்டோம் என்பது தங்களது தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான செயல் என பதிவிட்டிருக்கிறார் ஒருவர். பட்டியல் இன தலைவர்களை பாதுகாக்க உரிய பாதுகாப்பு திட்டங்களை வகுக்காமல் படுகொலைக்கு பின் ஆளிரங்கல் செய்து எழுதுவது அரசியல் அறமல்ல. தமிழ்நாடு காவல்துறையின் பெரும் தோல்வி. காவல்துறை அமைச்சரான நீங்கள் தார்மீகமாக பதவி விலக வேண்டும். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் சிறு உதாரணம் மட்டும்தான். அரசியல் தொடர்பு இல்லாத சாமானியர்கள் பலர் பதிவிட்டுள்ள கமெண்ட்டுகளை படித்து பார்த்தாலே பொம்மை முதல்வரின் மீது தமிழக மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது புரியும். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சொல்லாத நாள் இல்லை. தினம்தோறும் இந்த விடியா திமுக அரசிற்கு எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டேதான் இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரின் அறிக்கையை படிக்க மனமில்லாத முதல்வர் குறைந்தபட்சம் தனது போஸ்டிற்கு வரும் கமெண்ட்டுகளை படித்து பார்த்தாவது முதல்வர் பதவியை விட்டு விலக வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. 23ஆம் புலிகேசி அதை செய்வாரா என்றும் பலத்த கேள்வி எழுந்துள்ளது. Taste the Daily.